ஸ்ரீ துளசி கல்யாணம் சற்று விரிவான பதிவு. தீபாவளிக்கு அடுத்த 12ஆம் நாள் துளசி துவாதசி கொண்டாடப்படும். இன்று அது நிகழவிருக்கிறது. இது விஷ்ணு வழிபாட்டில் மிக மிக முக்கியமான பண்டிகை. அது தோன்றிய விதம், அதாவது துளசி பூமிக்கு வந்த காட்சியினை முதலில் காணலாம். தேவாதி தேவர்களின் அரசனான தேவேந்திரனுக்கு தான் எனும் அகம்பாவம் எப்போதும் உண்டு. முப்பெரும் தேவர்களுக்கும் தான் குறையாதவன், தான் இல்லாவிட்டால் அவர்களே இல்லை எனும்படி கர்வம் கொண்டான். எல்லோமும் உணரும் சிவபெருமான் அவனின் அகந்தையினையும் உணர்ந்து அதனை அழிக்க ஒரு நாடகம் ஆடினார். அதன்படி தேவேந்திரன் கைலாயம் வந்தபோது காவலாளி போல அவன் பாதையினை மறைத்து கொண்டவர் அவனை மேற்கொண்டு அனுமதிக்கவில்லை. என்னை தடுக்கின்றாயா என தாக்கத் தொடங்கினான் தேவேந்திரன். சிவபெருமான் காவலாளி வேடத்தில் தாக்க பெரும் யுத்தம் உண்டது. ஒரு கட்டத்தில் தன் வஜ்ராயுதத்தை வீசினான் தேவேந்திரன். சிவனார் அதனை எளிதாக முறியடித்தாலும் அவருக்கு கடும் ஆத்திரம் வந்து அவனை விரட்டினார். அவனோ அன்னை சக்தியிடம் சரணடைந்தான். சக்தி சிவனாரிடமிருந்து அவனுக்கு மன்னிப்பு பெற்று கொடுத்தாள். சிவன் தான் யாரென காட்டினாலும் அவரின் உக்கிரம் குறையவில்லை. அதனால் அவர் நெற்றியிலிருந்து வந்த தீப்பொறி நெற்றிக்கண்ணின் பொறி கடலில் விழுந்தது. கடலில் வீழ்ந்த அந்த கதிரால் ஒரு குழந்தை உருவானது. உலகில் எந்த உயிர் பிறந்தாலும் அது பிரம்மதேவருக்கு தெரியாமல் இருக்காது. அவர்தான் அந்த உயிருக்கு பொறுப்பு என்பதால் இது என்ன நமக்கு தெரியாமல் ஒரு உயிர் என அவர் ஓடி வந்து குழந்தையினை கையில் எடுத்தார். அது உருவான விதம் அவருக்கு தெரிந்தது. அதனை கடலரசனிடம் கொடுத்து வளர்க்க கூறியவர் அதன் மேல் தனி பிரியம் வைத்திருந்தார். கடலரசன் அக்குழந்தை நீரினால் உருவான அக்குழந்தை ஜலத்திலிருந்து உருவான அந்த குழந்தையை ஜலந்திரன் என்ற திருநாமம் இட்டான். ஜலந்திரன் வளர்ந்தான். அவனோடு அசுர குணமும் வளர்ந்தது. பிரம்மதேவரிடமிருந்து பல வரங்களை பெற்று கொண்டவன் எல்லாவற்றையும் கைப்பற்ற புறப்பட்டான். யார் அவனை உருவாக்கினாரோ அவரால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பது அந்த வரம். ஆனால் யார் அவனை உருவாக்கியது என்பது அதனை பிரம்மதேவருக்கும் கூட கூறவில்லை. ஜலந்திரன் பெரும் சக்தி பெற்றவன். அவனை அசுரகுலம் தன் அடையாளமாக்கி தலைமையும் ஆக்கியது. சுக்ராச்சாரியார் அவனை மிகவும் பலமானவனாக மாற்றி தேவர்கள் மேல் வன்மம் கொள்ள வைத்திருந்தார். அவன் தவம் பல செய்து யாராலும் ஏவப்படாததும் கரங்களால் செய்யப்படாததுமான ஆயுதத்தால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என வரம் கேட்டான். அதுவும் பிரம்மதேவரால் வழங்கப்பட்டது. அவன் காலநேமி என்பவரின் மகளான பிருந்தை என்பவளை திருமணம் செய்து கொண்டான். அவள் மிகப்பெரிய விஷ்ணு பக்தையாவாள். அவனின் முழு பலமும் அவளாகவும் இருந்தாள். காரணம், அந்த பிருந்தை கணவனை மட்டும் தொழும் நாயகி. கணவனுக்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு விரதமிருந்து வணங்கும் பக்தை. அதனால் அவளின் வாழ்வுக்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கொடுத்த காவலும் ஜலேந்திரனுக்கு இருந்தது. இவ்வாறு இந்த மனைவியின் பலமும் இன்னும் பிரம்மதேவர் கொடுத்த சிறப்பு வரமும் அவரை காத்து கொண்டிருந்தது. அவர் தேவேந்திரனின் அமராவதியினை கைப்பற்றினான். அந்த ஐராவதம் யானையினை அபகரித்தான். இன்னும் அக்னி பகவானின் ஜோதிபரத்தை பிடித்தான். வாயு பகவான் முதல் எல்லா தேவர்களையும் அடிமைப்படுத்தினான். அடுத்து குபேரனை பிடித்தான். யமதர்மன் அவனிடம் தோற்றோடினான். இனி தன்னை எதிர்க்க யாருமில்லை என அவன் கொக்கரித்த நேரம் தேவர்களுக்கு பெரும் அச்சம் உண்டது. எல்லோரும் எதிர்க்க என்ன செய்வது என பிரம்மதேவரிடம் கேட்டார்கள். அவரோ தேவர்களின் இக்கட்டான நிலை அறிந்து தான் வரம் கொடுத்தவனை தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றும், ஆனால் நாரதரை அழைத்து கேளுங்கள் என்றும் கூறிவிட்டார். நாரதரிடம் சிக்கல் சென்றது. தேவரிஷியான நாரத மாமுனிவர் அவர் நிரம்ப சிந்தித்து ஜலந்திரனிடம் சென்று கைலாயத்தில் நிரம்ப பொன்னும் அழகான பெண்களும் இருப்பதாகவும், குபேர பட்டணத்தை விட பெரும் செல்வமும் அழகிகளும் அங்கே குவிந்திருப்பதாகவும் கூற பெரும் ஆசை கொண்ட ஜலந்திரன் கைலாயம் நோக்கி சென்றான். அங்கே அவனுக்கும் சிவகணங்களுக்கும் யுத்தம் உண்டாயிற்று.
ஆனாலும் ஜலந்தரன் ஆட்கள் மடிய மடிய சுக்கிராச்சாரியார் அவர்களை உயிர்ப்பித்தார். தேவர்கள் மடியும் போது ஒரு மூலிகை மலை அவர்களை உயிர்ப்பிக்க தேவை இருந்தது. ஆனால் ஜலந்தரன் அதனை கடலில் தூக்கி போட்டான். இதனால் தேவர்கள் சரியத் தொடங்கினார்கள். அசுரர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். சிவனாராலும் ஜலந்தரனை வீழ்த்த இயலவில்லை. அவர் இது ஏதோ ஒரு பெரும் சக்தி என உணர்ந்து திருமாலை அழைத்தார். திருமால் அவன் பலம் என்ன என்பதை அறிவார். அது அவள் மனைவி. ஆனால் அதை தவிர அவனுக்கு சில வரங்கள் இருந்தன. அதுவும் கரங்களாலும் அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது. இதுவரை இல்லா ஆயுதம், ஒருவராலும் ஏவாத ஆயுதம் ஒன்றால் மட்டும் அவனுக்கு அழிவு வர வேண்டும். யாரால் அவன் உருவானானோ அவர்களாலே அழிவு எனும் வகையில் அது நுணுக்கமான வரமாக இருந்தது. சிவனார் ஒருவரே அவனை அழிக்க வல்லவர். தன்னால் அவன் பலத்தை மட்டும் குறைக்க முடியும் என்று கூறிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜலந்தரனின் இல்லம் நோக்கி சென்றார். அங்கு அவன் மனைவி பிருந்தையினை கண்டார். அவள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் தன் கணவர் நல்லபடியாக வெற்றி பெற்று வர வழக்கம் போல் விரதமிருந்து வழிபட்டு கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு நாடகம் ஆடினார். ஒரு மாயை உருவத்தை அவள் கணவன் போல செய்து அதற்கு தலை வேறு உடல் வேறாக்கி சில குரங்குகள் அதை சுமந்து வரச் செய்தார். அதனை கண்டதும் தன் கணவர் இறந்து விட்டார் என அரற்றி ஆர்ப்பரித்தாள். அந்நேரம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னை வெளிப்படுத்தி அவளின் பக்திக்கு பலன் என்று கூறி அந்த மாயைக்கு தலை உடல் சேர்த்து உயிர் கொடுத்து அவள் கணவன் ஜலந்தரன் போலவே கொடுத்தார். அவள் மகிழ்ந்து அந்த மாயையினை கணவன் என நம்பி பூஜையினை கைவிட்டாள். பூஜையினை அவள் கைவிட்ட நேரம் அங்கே போராடி கொண்டிருந்த ஜலந்தரனுக்கு சக்தி குறைந்து தோற்கத் தொடங்கினான். இப்படி பிருந்தை பிரிந்ததும் ஜலந்தரன் வலுவிழந்தான். அவன் சேனைகள் அழிய ஆரம்பித்தன. ஆனால் சுக்கிராச்சாரியாரை கொண்டு சேனைகளை உயிர்ப்பிக்க செய்து போரை நடத்தி கொண்டிருந்தான். நீண்ட போர் தொடர்ந்து நிகழ்ந்தது. அப்பக்கமே தங்கியிருந்தான் ஜலந்தரன். அவனை ஒழிக்க சித்தம் கொண்ட சிவனார் ஒரு முனிவர் போல அமர்ந்திருந்தார். நீராட வந்தவன் ஒரு காலை நேரம் அவரை சந்தித்த வழக்கம் போல் கர்வத்துடன் உரையாடினான். சிவனாரை எளிதில் அழிக்கப் போவதாகவும் கைலாயத்தை கைப்பற்றி தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்போவதாகவும் கொக்கரித்தான். அந்த முனிவர் புன்னகைத்து கேட்டார், நீ அவ்வளவு பலசாலியா? ஆம், என்னால் எதையும் செய்ய இயலும். இந்த மலையினையே புரட்ட முடியும். விரைவில் புரட்டுவேன் என்றான் ஜலந்தரன். மலையினை புரட்டுவது இருக்கட்டும், நான் கூறுவதை உன்னால் தூக்க இயலுமா என்றார் முனிவர். என்ன செய்ய வேண்டும் என திருப்பி கேட்டான் ஜலந்தரன். புன்னகைத்த முனிவர் தன் பாதத்தால் ஒரு சக்கரம் வரைந்து, இதனை தூக்க உன்னால் முடியுமா என்று கேட்டார். என்னிடமே சவாலா என்றவன் அந்த சக்கரம் வரையப்பட்ட நிலத்தை அப்படியே தூக்கினான். அதனை தலைக்கு மேல் அவன் தூக்க முயன்று கழுத்திற்கு கொண்டு வந்த போது அந்த சக்கரம் உயிர் பெற்று சுழலத் தொடங்கிற்று. அப்படியே அவன் கழுத்தை அறுத்தும் போட்டது. அத்தோடு ஒளிந்தான் ஜலந்தரன். எல்லோரும் கூடி சிவனாரை போற்றினார்கள், துதித்தார்கள், பூமழை பொழிந்து வாழ்த்தினார்கள். செய்தி பிருந்தையினை எட்டிற்று. தான் வணங்கிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தன் மாங்கல்யத்தை பறித்தார் என்பதில் ஆத்திரமடைந்த பிருந்தை சாபமிட்டாள். எந்த குரங்குகளால் தாம் என்னை ஏமாற்றினீரோ அந்த குரங்குகளை தேடி தாம் அவற்றின் உதவிக்காய் அலைவீர் என்றபடி என்னை எந்த மாயையினை கொண்டு ஏமாற்றினீரோ அப்படியே உன் மனைவியை பிரிந்து தாம் கதறிவீர். அதோடு விடாது என் சாபம். கல் நெஞ்சக்காரரான தாம் கல்லாக போக கடவீர் என்று கூறிவிட்டு தீக்குளித்தாள் பிருந்தை. அவள் சாம்பலை மிஞ்சிற்று. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வெளி நீருடன் அந்த சாம்பலை கண்டு கொண்டிருந்தார். ஆனால் திருமால் அந்த பிருந்தை குற்றமற்றவள் என்றாலும் தர்மத்தை காக்க அவளை பலி கொடுத்ததை எண்ணி கலங்கினார். அங்கே வந்த பார்வதியும் சிவனாரும் அவரை ஆற்றுப்படுத்தினார்கள். பார்வதி தன் கட்டை விரலால் ஒரு விதையினை அதன் மேல் இட்டாள். பிரம்மதேவர் நீர் ஊற்றினார். அது துளசியாக வளர ஆரம்பித்தது. ஆம், அந்த சாம்பலில் இருந்து துளசியினை எழுப்பிய தேவி அதனை மாலையாக திருமாலின் திருக்கழுத்தினில் அணிய கூறி, இனி இந்த துக்க நினைவிலிருந்து விடுபட வேண்டும். தமது பக்தை
தம்முடனேயே இருப்பாள் என்று கூறி வரமருளினாள். அதிலிருந்து துளசி திருமாலுக்கு உகந்ததாயிற்று. சிவபெருமானும் அந்த சக்கரத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கே வழங்கி மகிழ்ந்தார். திருமாலுக்கு சக்கரமும் கிடைத்தது. திருமால் பிருந்தையிடம் பெற்ற சாபம்தான் இராமாயணமாக தொடர்ந்தது. ராவணன் எனும் சிவபக்தன் அங்கும் அகங்காரத்தால் சாய்க்கப்பட்டான். திருமால் ஸ்ரீ ராமபிரானாக வந்து பெரும் துன்பப்பட்டு அவனை அழித்தார். இதுதான் ஜலந்தரின் கதை. துளசி உருவாகி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அடையாளமானதும் இப்படித்தான். இந்த கதை புராணத்தில் விசேஷம். இன்னும் பல கதைகளில் விசேஷம். இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் அவன் வாழ்ந்த இடம் ஜலந்தர் என்று அழைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊர் உண்டு. அந்த மண்ணும் அங்கிருக்கும் ஆலயமும் அவன் வரலாற்றை கூறுகின்றன. அப்படியே அவள் சாபப்படி திருமால் சாலக்கிராம கல்லானது நேபாளத்திலே அங்கு கண்டகி நதிக்கரையில் சாலக்கிராம கல்லாக அவர் உருண்டு, சாலக்கிராமம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் என்பது இதனாலேயேதான். யாராலும் ஏவப்படாத ஆயுதம், இல்லாத ஆயுதம், கரங்களால் தொடாத ஆயுதம் என அவன் கேட்ட வரம்படி அவனை கொன்றார் சிவனார். ஜலந்தரன் கதையும் அவன் மனைவி கதையும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக போதனையினை கூறுகிறது. கதை தொடங்கும் இடமான தேவேந்திரன் கதை இன்னும் ஆழமாக போதிக்கிறது. தேவேந்திரன் அகந்தையோடு சிவனாரிடம் மோதி வஜ்ராயுதம் எனும் தன் பலமிக்க ஆயுதத்தை எறிந்தான். ஆனால் அது வீழ்ந்தது. தேவேந்திரனும் அகந்தை அழிந்தான். அந்த தேவேந்திரனின் அகந்தையினை அழிக்க உருவான வியர்வையிலிருந்து வந்த ஜலந்திரன் பின் தேவேந்திரனின் பதவியை பறித்து அலைய விட்டான். தேவேந்திரனின் கர்வமே அனைத்திற்கும் தொடக்கம். அவன் கர்வமே அவனை பரதேசியாக்கி ஓட வைத்தது. இங்கு முதலில் அகந்தையினால் அழிந்து பின் அறிவு பெற்றவன் தேவேந்திரன். ஜலந்திரன் சிவனாரின் வியர்வையிலிருந்து உருவானவன், அதாவது ஜீவாத்மா. ஆனால் அந்த ஜீவாத்மா லௌகீக மயக்கத்திலும் அற்ப உலக பலனிலும் நம்பிக்கை கொண்டு அகந்தையில் பரம்பொருளுக்கே கட்டுப்பட மறுத்து மோதினால், ஆடினால் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் பரம்பொருள் ஜீவாத்மாவினை ஆட்கொள்வார். இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த பிருந்தை மாயையில் மனதை கொடுத்தவள். பந்த பாச மயக்கத்தில் தன்னிலை மறந்து மாயையிடம் சிக்கியவள் வீழ்ந்தாள். அவள் குற்றமற்றவள் என்றாலும் பந்த பாச மயக்கம் அவளை மாயையில் விழ வைத்தது. இந்த சம்பவத்தை வெறும் கற்பனை என விலக்கிவிட இயலாது. இன்றைய விஞ்ஞானம் பல ஆய்வுகளை கூறுகின்றது. அதில் ஒன்று, ஒரு காலத்தில் கடலால் பூமி மூடப்பட்டிருந்தது. கடல் பெரும் பெரும் அழிவுகளை கொடுத்தது. பின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து இன்று காணும் உலகம் உருவானது என்கிறது. பாகவத புராணமும் ஊழிக்காலத்தில் நிலம் முழுக்க கடல் இருந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அதன் மேல் படுத்திருந்தார். பின் மது கைடப அரக்கர் வந்தனர். அவர்களை வதம் செய்து தான் நிலம் மீண்டது என்கிறது. இன்னும் ஆழமாக விஞ்ஞான, பூமியில் ஒரு காலத்தில் நீர் இல்லை. எங்கிருந்தோ வந்த வால் நட்சத்திரத்திலோ இல்லை, வேறு குறுங்கோளிலோ இருந்த நீர்த்துளி பெரிதாக பரவி பின் பல மாறுதலுக்கு உட்பட்டு பெரும் கடலாக உதித்தது என்கிறது. இன்னும் பல ஆய்வுகளை அது செய்கின்றது. எது எப்படியாயினும் கடலும் அதன் நீரும் பெரிதாக நிலத்தை மூடி பெரும் மிரட்டலை கொடுத்திருப்பதை மறுக்க முடியாது. ஜலந்திரன் கதை இந்த சமுத்திரம் உலகை அழிக்க மூடிய மிரட்டலான காலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கலாம். ஆனாலும் பகவான் எனும் பரம்பொருள்தான் அந்த ஆபத்தை நீக்கினார் என்பது கவனிக்கத்தக்கது. விஞ்ஞானப்படி நீர் என்பது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் நிறைந்தது. இதை எப்படி பிரிப்பது என இன்றைய விஞ்ஞானம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இரண்டும் இல்லாமல் நீர் இல்லை. தேவி பிருந்தையினை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரித்தார் என்பது இந்த மூலக்கூறுகளை பிரித்து போட்ட நுணுக்கமான வழிகாட்டல் முழுக்க விஞ்ஞானம். ஆக நீரால் எழுந்த பிரபஞ்ச மிரட்டலை பரம்பொருள் அளித்து லோகத்தை காத்தார் என்பது விஞ்ஞான ரீதியாக கூட விளக்க சிரமமானது அல்ல. என்றோ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இது. அப்படியே அந்த சக்கரம் என்பதும் எளிதான தத்துவம். இந்த பூமி வேகமாக சுழலும் ஒன்று. அப்படி பூமியில் இருந்து பிரிந்த அந்த வட்ட வடிவ நிலமும் சுற்றியது என்பது ஆச்சரியமல்ல. பொதுவாக நிலத்திலிருந்து ஒன்றை எடுத்தால் அதுவும் புவி ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படுவதால் சுழலாது அல்லது அசையாது. ஆனால் அந்த ஈர்ப்பு விசையினை வெட்டிவிட்டு பூமியின் இயக்கத்தை அதற்கு செலுத்த
சித்தினால் அது சுழலும், அதாவது இயக்கம் ஒன்று பொருள் மட்டும் பிரிந்தது. இப்படி மாபெரும் விஞ்ஞான தத்துவங்களையும் சொல்லும் காட்சி இது. ஆக இந்த புராண கதையின் சுருக்கமான தத்துவம் இதுதான். தேவேந்திரன் எந்த அகந்தையில் ஆடினானோ அதே அகந்தை ஒரு உருவமெடுத்து வந்து அவனை அலற வைத்து விரட்டியது. அப்படியே ஜலந்திரனின் ஆணவத்தையும் அவனே எதிர்பாராதபடி, ஏன் யாருமே எதிர்பாராதபடி சிவனார் அழித்து போட்டார். அவரால் முடியாதது எதுவுமில்லை. பரமாத்மாவினை ஜீவாத்மா ஒரு காலமும் வெற்றி கொள்ள இயலாது என்பதனை இது காட்டுகிறது. பரமாத்மாவினை சரணடைதலே முழுக்க சரியானது என்கிறது இந்த புராணம். ஜலந்திரன் நீரால் உருவானவன் என ஏன் நீரை கூறினார்கள் இந்துக்கள்? இந்த உடலில் பெரும்பாகம் நீர். ஓடும் இரத்தம், கொழுப்பு, மூளை, தங்கும் திரவம், ஹார்மோன்கள், இன்னும் என்னென்ன என்றெல்லாம் இயக்கம் உண்டோ அவை எல்லாமே நீர்மயமானவை. இந்த உடலை இயக்கும் சக்தியில் கர்வமும் ஆணவமும் வந்துவிடக்கூடாது. இரத்தத்தில் சிந்தையில் அகங்காரமோ கர்வமோ வரக்கூடாது என சூட்சுமமாக சொல்லும் ஆலயம் அது. கர்வமும் அகங்காரமும் அது கொடுக்கும் விளைவும் உடலின் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும், நீர்மைகளை பாதிக்கும், அது உடலை கெடுக்கும். இந்த ஆலயத்தில் வணங்கினால் கர்வம் அகலும், அகங்காரம் அகலும், அந்நேரம் உடலும் மனமும் தெளிவாகும் என்பதனை கூறும் புராணமே துளசியின் பெருமையினையும் கூறுகிறது. இந்த காட்சியில் இருந்துதான் துளசி வருகின்றது. துளசி என்பது தூய்மையான ஜீவாத்மா இறைவனுடன் கலக்கும் தத்துவத்தின் அடையாளம். துளசி என்பது தன்னை நம்பும் பக்தனை பகவான் காப்பார் என்பதன் சாட்சி. இந்த புராணம் அழகான விஞ்ஞான உண்மையினையும் கூறுகின்றது. இந்த பூமியினை உடைத்தால், இல்லை நிலவை இதர கோள்களை உடைத்தாலோ அவையும் சுழலும், பயணிக்கும். இது பிரபஞ்ச விதி. அப்படி பூமியிலிருந்து வட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்ட சக்கரம் சுழன்றது என்பது பிரபஞ்ச தத்துவம். அதனை மிக நுணுக்கமாக கூறி பிரபஞ்சத்தின் சக்தி அவனை அழித்து போட்டது என்பதை இன்றைய விஞ்ஞானமே விடை காண முடியா ரகசியத்தை கூறி என்றோ விளக்கிய காட்சி இது. துளசி என்பது பகவானின் திருமார்பில் இருப்பது என்பது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினை அடையும் என்பதன் தாத்பரியம். அந்த துளசியின் பெருமைகள் மிக மிக பெரிது. அந்த பிருந்தையின் சாம்பலில் அன்னை பார்வதி விதையிட பிரம்மதேவர் நீரோற்றினார். அதிலிருந்து புனிதமான துளசி வந்தது எனும் புராணம் ஆழ்ந்த தத்துவத்தையும் கூறுகின்றது. அது இவ்வுலகில் நீரால் தோன்றுவதெல்லாம் புனிதமானது துளசி என்பது. அந்த மகா புனிதமான துளசியான திருத்துழாயின் பெருமைகளை புராணங்களும் இந்து சமய ஏடுகளும் ஏகப்பட்ட இடங்களில் விளக்குகின்றன. பத்ம புராணத்தில் சனாதன முனிவர் தன் சீடனிடம் கூறினார், துளசி நாமம் கூறினாலே போதும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உனது பாவங்களை தொலைத்து விடுவார். துளசி செடியினை கண்ணால் பார்த்தாலே போதும், கோதான பலன். துளசியினை வழிபட்டு ஸ்தோத்திரம் செய்பவன் அவனே ஒரு விக்கிரகம். அவனையே மற்றவர்கள் கலியுகத்தில் வணங்க தகுதியானவன். துளசி செடியை இல்லத்தில் வளர்த்தவனை யமதூதர்கள் வாசல் அருகே கூட வர இயலாதவர்களாக ஆக்கிவிடுவாள் துளசி தேவி. எவன் ஒருவன் துளசி ஸ்தவ ஸ்தோத்திரம் கூறி துளசியை பறிக்கிறானோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை துளசியினால் அர்ச்சிக்கின்றானோ, அவன் புண்ணிய பலன் பல லட்சம் மடங்கு அதிகமாகும். துளசியினை தனக்கு சாற்றி பக்தன் கேட்கும் எந்த கோரிக்கையினையும் பகவானால் தட்ட முடியாது. அவன் அதை அளித்தே தீருவான். அதே பத்ம புராணம் முருகப்பெருமானிடம் சிவனார் துளசியின் பெருமையினை கூறுவதையும் கூறுகின்றது. துளசி தெய்வீகமானது. துளசியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிரிக்க முடியாதவர்கள். உலகில் வெகுகாலம் முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாதேவியை பூலோகத்தில் பித்ருக்களுக்கான நிறைவுக்கான விஷயத்தை துளசியாக அறிமுகப்படுத்தினார். எவ்வளவு பெரிய காணிக்கை இட்டாலும் அங்கு சிறிது துளசி இல்லாவிட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதனை ஏற்பதில்லை. தினமும் துளசி தலத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அர்ச்சிப்பவன் வேறு எந்த புண்ணியமும் தேடாமலே கிடைத்தவன் ஆகிறான். கங்கை எப்படி அந்த நதியில் நீராடுபவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றாளோ அதேபோல் துளசி 3 உலகங்களையும் பரிசுத்தமாக்குபவள். துளசி செடி அருகே அமர்ந்து தியானிப்பவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எளிதில் அடைகிறான். துளசி செடி வளரும் இல்லத்திலோ அருகிலோ கூட தீய சக்திகள் நெருங்குவதில்லை. தினமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அர்ச்சித்த ஒரு துண்டு துளசி தள புசிப்பவன் நோயற்றவனாகிறான். தீர்காயுள் கொண்டவன், பாவம் விலகியவன்.
துளசி ஒரு தளத்தையாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ச்சித்தவன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகின்றான். துளசியை நமஸ்கரித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிப்பவன் மீண்டும் தாய்ப்பால் அருந்த நேரிடாதவன். துளசியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை செய்தவனின் முன்னோர்களும் கூட பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். மீண்டும் ஜனன மரணம் இல்லாதவர்கள். இன்னும் சிவபெருமான் துளசியின் பெருமையினை நாரத மாமுனிவருக்கு உரைக்கின்றார். நாரதா, துளசியின் பெருமையினை குறித்து கூறுகின்றேன் கேட்பாய். எவன் ஒருவன் துளசி தேவியை குறித்து அறிகிறானோ அவனது சகல ஜென்ம பாவங்களும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை அவன் அடைகிறான். எவனது உடல் துளசி கட்டையோடு தகனம் செய்யப்படுகிறதோ அவனுக்கு உடலோடு அவன் பாவங்களும் எரிந்துவிடும். எவன் அந்திம காலத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமத்தை கூறுகிறானோ துளசி கட்டையை தொடுகிறானோ அவன் மோட்சம் எய்துவான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அவனை எதிர்கொண்டு அவன் கரத்தினை பிடித்து தன்னோடு அழைத்து செல்வார். எவன் துளசி கட்டையை சமித்துக்களோடு சேர்த்து வைத்து கொள்கிறானோ அவன் ஹோமத்தில் இடும் ஒவ்வொரு தானியத்திற்கும் ஓர் அக்னிஹோத்திர பலனை அடைவான். துளசி கட்டையை உபயோகித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் தூப ஆராதனை 100 அக்னிஹோத்திர பலனையும் 100 கோதான பலனும் கொடுக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யும் உணவு துளசி கட்டை கலந்த அக்னியில் தயாரிக்கப்பட்டிருந்தால் மேருமலை அளவு தானியங்களை தானம் செய்த பலன் தரும். ஒரு சிறு துளசி குச்சியால் ஏற்றிய தீபம் பல லட்ச தீபங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்றிய பலன் தரும். இப்படி விளக்கேற்றியவரைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்தவர் வேறு யாரும் இல்லை. துளசி கட்டையை அரைத்து சந்தனம் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாற்றியவன் ஈடில்லாத கிருஷ்ண பக்தனாவான். துளசி செடி அடியில் உள்ள மண்ணை கொஞ்சம் குலைத்து தனது உடலில் சாற்றி கொண்டவன் 100 கிருஷ்ண பூஜைகளை செய்த பலன் பெறுவான். துளசியை ஆராதித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ச்சிப்பவன் எல்லா மலர்களை அர்ச்சிப்பதன் பலனையும் பெறுவான். இறந்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே அவன் அடைகின்றான். இன்னொன்று கூறட்டுமா? எவன் வழியிலே எங்காவது ஒரு துளசி தோட்டம் நந்தவனத்தை கடந்து வணங்கி செல்கிறானோ அவன் சர்வ பாப தோஷங்கள் அனைத்தும் நீங்க பெறுவான். துளசி செடி எந்த இல்லத்தில் இருக்கிறதோ அந்த இல்லத்தில் வசிப்பவர்களில் கிருஷ்ணரும் ஒருவர் ஆவார். ஆம், துளசி உலக தாவரங்களிலே புனிதமானது, தெய்வீக சக்தி நிறைந்தது, எல்லா நல்ல அதிர்வுகளையும் ஈர்த்து ஆரோகணம் செய்து நமக்கு தருவது. எந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்திருக்கிறதோ அங்கே மும்மூர்த்திகளுடன் சகல தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். சூரியனை கண்டதும் இருள் மறைவது போல் துளசியின் காற்று பட்டாலே பாவங்களும் ரோகங்களும் விலகிவிடும். துளசி இலையை தெய்வ பிரசாதமாக உட்கொள்பவர்களுக்கு சகல பாவங்களும் தொலையும். எவரது இல்லத்தில் துளசி செடிகள் நிறைய இருக்கிறதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலம். அங்கு அகால மரணம், வியாதி முதலியன ஏற்படாது. துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜை செய்ய வேண்டும். துளசி தலத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை அர்ச்சனை செய்து வழிபடுவோருக்கு மறுபிறவி கிடையாது. துளசியின் பெருமை ராமாயணத்தில் உண்டு. துளசி தேவியினை வழிபட்டே அன்னை சீதை ராமபிரானை அடைந்தாள். அப்படியே அசோகவனத்தில் அவள் துளசி மாடம் கட்டி துளசி சூழ்ந்த இடத்தில் இருந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினை எண்ணி ஏங்கும் போதுதான் அந்த துளசி செடிகளை அடையாளமாக கண்டு அனுமன் இறங்கி வந்து சீதையின் மீட்சிக்கு முதல் காரணமானார். சீதையினை மீட்டதில் துளசி தேவிக்கும் மிகுந்த பங்கு உண்டு. எத்தனையோ லீலைகளை நடத்தி காட்டிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துளசியின் சிறப்பையும் ஒரு லீலை மூலம் உலகறிய செய்தார். ஒருமுறை கண்ணன் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர் யார் என்று சத்யபாமாவிற்கும் தேவி ருக்மிணிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. அதனை உறுதிப்படுத்த கண்ணன் தராசில் ஒரு பக்கம் அமர்ந்து கொள்ள மறுபக்க தராசில் தேவி சத்யபாமை பொன்னும் மணியுமாக குவித்தார். தராசு சமநிலைக்கு வரவில்லை. அடுத்து வந்த தேவி ருக்மிணி ஒரு சிறு துளசியை எடுத்து தராசு தட்டில் வைக்க தராசு சமநிலைக்கு வந்தது என்றால் அதைவிட துளசியின் பெருமையினை கூற என்ன உண்டு? இந்துக்களின் மாபெரும் முக்கிய அடையாளமும் புனிதமானதுமான துளசி கங்கைக்கு சமமானது. அதனை இல்லத்தில் வைத்திருப்பது இந்துக்களின் அடையாளமானதாகவும் இறை சக்தியினை பெற்றுத்தரும் விஷயமாகவும் எக்காலமும் கொண்டாடப்படுவது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் துளசியுடன் பிரிக்க முடியாதது என்பதாலேயே
அவர் அவதாரம் செய்தபோது துளசி உடன் வந்து குவிந்தது. அவள் அங்கேதான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள். அதுதான் பிருந்தாவனம் என்றாயிற்று. பிருந்தாவனத்தில் அவர் கோபியருடன் ராசலீலை புரிந்தார் என்பது துளசி சாட்சியாக தன்னிடம் வரும் ஆத்மாவினை அவர் முழுக்க ஏற்று பெரும் ஆனந்த நிலை அளிக்கிறார் என்பது தாத்பரிய தத்துவமும் ஆயிற்று. துளசி மாடம் அமைப்பதும் அனுதினமும் அதனை வழிபட்டு விளக்கேற்றி வணங்குவதும் அதன் ஒரு இலையினை மெல்ல பறித்து உட்கொள்வதும் அந்த துளசி செடியின் அடிமண் எடுத்து திருமண் இடுவதும் எக்காலமும் பெரும் புண்ணியம் தருபவை. சாஸ்திரம் இன்னும் கூறுகின்றது, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூஜைக்கு பிறகு சந்தன தீர்த்தத்துடன் துளசி தளத்தை பிரசாதமாக பெறுவது பக்தர்களுக்கு ஓப்பானதாகும். இதனை சரணாமிர்தம், தீர்த்த பிரசாதம், பெருமாள் தீர்த்தம் என்றெல்லாம் கூறி சிறப்பிக்கின்றது. அகால மிருத்யுஹரணம், சர்வ வியாதி விநாசனம், விஷ்ணு பாதோதகம் பீத்வா புனர்ஜென்மன வித்யதே. அதாவது அனைத்து பாவங்களில் இருந்தும் அகால மரணத்தில் இருந்தும் எல்லா கொடிய நோய்களில் இருந்தும் என்னை காக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை வணங்குகிறேன் என்று கூறி அருந்தும் தீர்த்தத்தில் துளசியின் பங்கு உண்டு. இந்த ஐப்பசி துவாதசி துளசி திருமணம் கொண்டாடப்படும் நாள். தீபாவளிக்கு அடுத்த 12ஆம் நாள் அது சிறப்பிக்கப்படும். எல்லா நாளையும் போல அந்த நாளிலும் துளசி தேவியினை வணங்கும் போது கூடுதலாக வணங்குதல் இன்னும் சிறப்பானது. இந்த ஸ்லோகங்களினை கூறி வணங்கலாம். விருந்தாயை துளசி தேவ்யாயை பிரியாயை கேசவஸ்யை கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவத்தியை நமோ நமக. எம்பெருமான் கேசவனுக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி துளசி தேவிக்கு, பிருந்தாவன ராணிக்கு மீண்டும் மீண்டும் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். துளசி தேவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு புரியக்கூடிய வரத்தை அளிக்கும் தாங்கள் மிக மிக உயர்ந்த சத்தியத்தை உடையவர். நமோ நமக. துளசி கிருஷ்ண பிரேயசி நமோ நமக. ராதா கிருஷ்ண சேவா பாப்பபோ ஏ அபிலாக்ஷி ஜோ தோமார சரண லோய் தாரா வாஞ்ச பூர்ண ஹோய் கிருபா ஹோரி கோரோதாரே விருந்தாவன பாசி மோரார் ஏ அபிலாஷ பிலாஷ் குஞ்சே தியோபாஸ் நயனே ஹரிபோ சதா ஜுக லரூப ராஷி ஏ நிவேதனதரோ சகீர் அனுகத கோரோ சேவா அதிகாரதியே गोरो निजदासी दीन कृष्ण दासे गो ये जनमोर होय श्री राधा गोविंद பிரேம சதா ஜேன பாசி. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான துளசி தேவி தங்கள் முன் நான் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து பணிகிறேன், வணங்குகின்றேன். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதே எனது பூரணமான விருப்பம். தங்களை அடைக்கலமாக கொண்ட அனைவரின் விருப்பங்களும் பூர்த்தியாகிவிடும். தங்களது கருணையினை அவர் பால் அருளி அவரை விருந்தாவன வாசி ஆக்குகிறீர்கள். ஸ்ரீ விருந்தாவன திவ்ய தேசத்தின் இனிய வனங்களில் எனக்கும் ஓர் இருப்பிடத்தை தாங்கள் அளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு தேவி ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய மதுர லீலைகளை நான் என்றும் எண்ணி இருப்பேன். பிரஜபூமியின் இடையர்குல சிறுமியரை பின்பற்றுபவனாக என்னை ஆக்கிவிடுமாறு நான் வேண்டுகிறேன். பக்தி தொண்டெனும் உயர்ந்த வரத்தை எனக்கு அளித்து தங்களது தாசனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டுகிறேன். பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் பணிவான சேவகனாகிய நான் வேண்டுவது ஸ்ரீ ராதா மற்றும் கோவிந்தரின் தூய பக்தி தொண்டு புரிய வேண்டும் என்பதே. யானி காணிச்ச பாபானி பிரம்ம ஹத்யாதிகானிச்ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷனே பதே பதே. பிரம்மஹத்தி என்ற பாபம் மட்டுமின்றி ஒருவன் செய்த அனைத்து பாவங்களும் ஸ்ரீமத் துளசி தேவியை வலம் வந்து வணங்குவதால் அழிந்து போகும். துளசி திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பகவானின் பெரும் அருள் துளசி மூலமாக ஒவ்வொருவர் இல்லத்திற்கும் நாட்டிற்கும் நிறைந்து வரவும், துளசியின் பெருமை போல் ஒவ்வொருவர் வாழவும், நோயின்றி குறையின்றி முழுமை அடையவும், தேசம் பெரும் இடம் அடையவும் பிரார்த்திப்போம். துளசி கல்யாணம் குறித்த புராண கதை இனிதே நிறைவடைந்தது.